உங்க மனசுல இருக்கிற கேள்விக்கு கண்டிப்பா காளிமா கார்ட்ஸ் வழியா பதில் கிடைக்கும்னு தோணுச்சுன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தான். உங்களுக்கு காளிமாவை ரொம்ப பிடிக்கும், அவங்க வழியா உங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான, நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். நீங்க நம்புனீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்காக. பல நேரங்களில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு எனர்ஜி நம்மளை வந்து கடந்து வா, ஓடிப்போ, இதெல்லாம் பண்ணாத, இதை இப்படி செய் அப்படின்னு உள்ளுணர்வா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குது பாருங்க. அதெல்லாம் காளிமா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தின்னு நீங்க நம்புனீங்கன்னா திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் யூ. ரொம்ப அழகான காளிமா ரீடிங் கார்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் உங்களுடைய பெயர், ஓகே, இப்போ என் பேர் ரக்ஷனா அப்படின்னா ஆர், அதுதான் என்னுடைய முதல் ஆல்பபெட். அந்த மாதிரி உங்க பெயருடைய முதல் ஆல்பபெட் எதுன்றதை வச்சு இன்னைக்கு ரொம்ப அழகான காளிமா ரீடிங்ஸ் பண்ண போறோம். அதுக்கான இமேஜ் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும். செட் 1 செட் 2 அப்படின்னு பிரிச்சிருக்கேன். ஸோ எந்த மெசேஜ் உங்களுக்காக வருதோ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அப்படின்றத எடுத்துக்கோங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே சொல்வேன், நம்ம சேனலில் இந்த ஜிங் சிக் அப்படியே பொலிவா மெசேஜ்லாம் வராது, ரா மெசேஜஸ். ஸோ இதுதான் பேங் ஆன். எனக்கு இந்த மெசேஜ் தான் வேணும்னா வெல்கம். நான் உங்கள் ஆர், நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், அண்ட் நான் உங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ரொம்ப அழகான ஒரு ரீடிங் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தயாராக இருக்கீங்கன்னா காளிமா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான மெசேஜஸ் இதோ. ஸோ நீங்கள் செட் 1 கார்டு, அதாவது உங்கள் பெயர் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஆல்ஃபபெட்ஸில் உங்கள் பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்காக தான். ஸோ எப்போவுமே நான் சொல்லுவேன் இல்லையா, காளி கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய தடவை என்னோட வீடியோஸ் வந்து பேன் ஆயிருக்கு. ஷஃபில் பண்ணுறேன், இந்த 2 கார்டும் வருது. ஸோ என்னால் காட்ட முடிகிற கார்ட்ஸ்னால் கண்டிப்பாக காட்டுறேன். இல்லைன்னா ஒரு தடவை காட்டிட்டு அப்படியே மூடிட்டு எனக்கு கார்ட்ஸ் நல்லா தெரியும். ஸோ அதுக்கான மெசேஜை நான் உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். ஓம் காளியே நமஹ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உங்களுக்கான ரீடிங். பட் அதுக்கு முன்னாடி, நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டாடிட்டே இருப்பீங்க. பார்த்துடலாமா? ரைட். ஸோ முதல்ல இந்த கார்டு விழுந்திருக்கு. ஓகே, கிருஷ்ணா, பியூட்டிஃபுல். பார்க்கலாம். ஓகே, குறுக்குலா கார்டும் வந்திருக்கு. சரி, இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு வரும்போதே யார் உங்களை பார்த்தாலும் எம்மா எப்படிம்மா இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க, உனக்கு என்னம்மா இதெல்லாம், உனக்கு ஜூஜூபி, நீ சீரியஸா இதெல்லாம் சிம்பிளா பண்ணி முடிச்சிருவ, அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்லுவாங்களா, உனக்கு என்ன? ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க என்னை இப்படி நினைக்கிறாங்க, அதுக்காகவாவது அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்க கடந்த காலத்துல யோசிச்சிருக்கீங்களா? நிறைய எஃபர்ட் போட்டு அன்பை அட்ராக்ட் பண்ணீங்களா? உங்க கார்டை பார்த்தா எனக்கு அதான் தோணுது. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒரு லெவல் பின்னாடி வச்சுட்டு, உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சுட்டு மற்றவர்களுக்கான முன்னிலையை கொடுத்துருக்கீங்க. மற்றவர்கள் இது செய்யணும், அது செய்யணும், அவங்க இதை என்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க, அதை எதிர்பார்ப்பாங்கன்னு அவர்களை முன்னிலைப்படுத்தி, அவர்கள் அப்படின்றது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை முன்னிலைப்படுத்தி அதுக்கப்புறம் உங்களோட இதை முன்னாடி கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ அதை அந்த ஒரு வெறி, சரி அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு, அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒப்பீனியன்ல நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்கள். இது வந்து காதல் மட்டும் கிடையாது, கணவன் மனைவி, உங்களுடைய பெற்றோர்களே, உறவினர்கள், ரிலேட்டிவ்ஸ், ஏங்க உங்கள் பசங்களே சொல்கிறேன், அவர்கள்கிட்ட நம்ம எப்போவுமே ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கணும்னு நினச்சிட்டு எதுனாலும் சரி வா நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்காக பண்ணுறேன், பட் ஒரு விஷயமும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள உங்களோட அமைதின்னு ஒன்று இருக்குல்ல, அது பயங்கரமாக அடி வாங்கியிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல. ஸோ எஃபர்ட் போட்டு ஒரு அன்பை வர வைக்கிறதுன்றது அது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம் இல்லை? எவ்வளோ நாள் நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க? எவ்வளோ வருடம் நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க? தட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சரி ஏதோ ஒரு நாள் இவங்கெல்லாம் மாறுவாங்க. அப்போ இந்த 2 கார்டும் வந்திருக்குன்னா, மனிதர்களுக்கு 2 முகம். நீ பார்க்காத பல முகங்கள் அவர்களுக்கு இருக்கு. நீ நம்பிக்கிட்டே இருக்க இது ஏதோ ஒரு வகையில் இது மாறும், நான் கொடுக்குற அன்பு, இந்த எஃபர்ட் எல்லாமே மாறி மாறி இவங்க என்கிட்ட ஏதோ ஒரு நாள் வருவாங்கன்னு நீங்க நம்புறீங்க. பட் யூ ஆர் கிவிங் மோர் அண்ட் ரிசீவிங் லெஸ். நான் சொல்றது கரெக்டுனா, ஐ ரிசீவ் லெஸ்
அண்ட் ஐ கிவ் மோர். நிறைய கொடுக்குறேன், கம்மியாக தான் எனக்கு வருது. கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டார்க் மிரர் கார்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் யார் எப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். நான் சொன்னது கரெக்டா? பல பேருடைய முகங்கள் உங்களுக்கு தெரியல, எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கலனாலும் அப்படிதான் நினைக்கிறீங்க. சரி, என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் ஹார்ட். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இப்படிதாங்க இருக்காங்க. எப்படிங்க இப்படிப்பட்ட மனிதர்களை சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு முதல்ல அவங்கள பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் அவங்களோட இமோஷனல் பேட்டர்ன் என்ன. உங்களுக்கு எதுவும் தெரியாமலாம் நீங்கள் பண்ணலை, உங்களுக்கே தெரியும் இது கொடுத்தா நமக்கு ஒன்றும் வரப்போகிறது இல்லைன்னு. ஒன் சைடடாக இருக்குது. அண்ட் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இல்லை, உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. நோ 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 நோ. சில பேர் தெரியாமல் அறியாமையில் கொடுப்பாங்க. அந்த அந்த ஒரு எனர்ஜி, அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, நல்லா தெரியுது. அதே எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் நினச்சேன் நீங்கள் தெரியாமல் ஒரு அறியாமையில் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு. கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியுது. ஒன் சைடடாக கொடுத்துட்டே இருக்கீங்க. அண்ட் த வர்ஸ்ட் திங் இஸ் திஸ் இஸ் ட்ரெயினிங் யூ அவுட். நீங்கள் யாருன்ற உண்மை முகமே அவங்களுக்கு தெரியல. அண்ட் இதனால உங்களுக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுதுன்னு உங்களுக்கு தோணலை? உங்களை ரொம்ப பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, இது என்ன இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலை? உங்களை அவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இது இப்படிதான் இருக்கணும், அது அப்படிதான் இருக்கணும்னு சொல்லணும் அப்படிலாம் உங்களுக்கு தோணலை? அப்புறம் ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க? அப்போது யூ ஜஸ்ட் டயர்ட் சம்வேர். சரி, ஒரு சில பேர் இருந்தால் போட்டோம், அவங்க என்ன உதவி தானே கேட்குறாங்க, பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சோ? யாராவது நம்ம வாழ்க்கையில் இருந்தால் போதும், அவங்களால என்ன பலன் இருக்கோ பலன் இல்லையோ அதெல்லாம் அடுத்த கதை. அவங்க என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ? ஏங்க, இது ஒரு ரிப்பீட்டிங் பேட்டர்ன் உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். டைனமிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. சும்மா அப்படியே ஸ்லோவாலாம் இல்லை அப்படியேலாம் இல்லை, அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. திருப்பி திருப்பி வரவங்கெல்லாம் இப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. வாட் அ பேட்டர்ன். அப்போது தெரிஞ்சே உங்கள் இமோஷனல் எனர்ஜியை நீங்கள் ட்ரெயின் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தட்ஸ் நாட் ஃபேர். உங்கள் உடலுக்கும் எண்ணங்களுக்கும் அது சரியல்ல. யார் உங்களோட இமோஷனல் ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, உங்களை நீங்கள் இருக்கிறதுக்கு மதிக்கிறாங்களோ, அவர்களை மட்டும் நீங்கள் மதிச்சா போதும். அதுதான் ஒரு ஹெல்த்தி கனெக்ஷன். அண்ட் இந்த ஹெல்த்தி கனெக்ஷன் உருவாக உங்களுடைய மனநிலையும் ஒரு காரணம். நீங்களும் தெரிஞ்சே கொடுக்கறத விடுங்க. உங்களுடைய உண்மை சுயரூபம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. இது நீங்களே இல்லை, பயங்கர ட்ராமேட்டிக்காக பிடிக்குன்றதுனால அப்படி இருக்கீங்க. ஆல்சோ ப்ளீஸ் ஸ்டாப் ஓவர் எக்ஸ்பிளைனிங் யுவர் செல்ஃப். சும்மா உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய கதை இங்கே யாருக்குமே தேவையில்லை. ஒரு டைம் பாஸ், இல்லை நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறேன், இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் உங்ககிட்ட திருப்பி திருப்பி அவங்க வந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய முதல் வேலை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விடுங்க. ஓகே? அண்ட் மற்றவங்களுடைய அந்த பேர்டன் இருக்குல்ல, ஒரு இமோஷனல் பேர்டன், அதை தூக்கி சுமக்கிறது உங்கள் வேலை கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பேர்டன் இருக்கு. அந்த பேர்டனை அவர்கள் ஹேண்டில் பண்ணட்டும். உங்களுக்கான மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஒரு பேலன்ஸ்டான ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாம் சிறப்பாக நடக்கும். பட் அந்த மனிதர்கள் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சில பேர் என் வாழ்க்கையில் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்கள அப்படியே டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களெல்லாம் விட்டுருங்க. அவங்க யாருமே உங்களுக்கு தேவையில்லை. அது யாராக இருந்தாலும் சரி. நான் சொல்கிறேன், அண்டர்லைன், யாராக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்கள் அதை உங்களுக்காக செஞ்சுக்கலன்னா, இன்னையிலேருந்து ஒரு வருஷம் ஆனாலும் உங்களால் அதை செய்ய முடியாது. ஏன்னா ஒரு வருஷம் போயிடுச்சு, 365 days போயிடுச்சு. நவ் ஆர் நெவர் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இல்லைன்னா என்றைக்குமே இல்லை. இன்னைக்கு ட்ரா யோர் லைன். இன்னைக்கு இதுதான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிடிச்சவங்க இருக்கட்டும், வேணான்னு நினைக்கிறவங்க டாட்டா பை பை ஃபார் எவர், போயிட்டே இருக்கட்டும். இங்கே யாரையுமே நம்பி யாரையுமே வரல. உங்கள் கார்ட்ஸை பாருங்கள், நீங்களே பாருங்கள். யாரையுமே நம்பி யாரையுமே வரல இங்கே. அப்போது நீங்கள் எவ்வளோ போல்டாக இருக்கணும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் RN. as always, keep smiling. Hi lovelies. ஓம் காளியே நமஹ அப்படின்றது கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போது
உங்களுடைய பெயர் உடைய ஸ்டார்டிங் ஆல்ஃபபெட் இந்த ஆல்ஃபபெட்ஸில் இருந்தனால தான் உங்களுக்கு இந்த செட்டும் வந்திருக்கு. என்ன மெசேஜ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிரி புதிரியாக தான் இருந்தது. ஓகே, ஆஸ் யூஷுவல் நான் உங்ககிட்ட சொல்கிறது தான். இந்த காலி கார்ட்ஸ் வந்து நிறைய தடவை நான் பேன் ஆகிருக்கேன். பிகாஸ் இமேஜஸ் வந்து கொஞ்சம் காளிமா கார்ட்ஸில் கொஞ்சம் ராவாக இருக்கிறனால. ஸோ கரெக்டான இமேஜஸ் வந்தால் உங்களுக்கு காட்டிடுறேன், இல்லைன்னா எனக்கு அதோடைய அர்த்தம் தெரியும், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். இன்னொரு ஒரு கார்டு எடுத்துருவோம். ஓகே, எனர்ஜிஸை ஷஃபில் பண்ணுறேன். ஏதாவது மனசில் தோணிக்கிட்டே இருக்கா? ஏதாவது ரொம்ப பாரமாக ஒரு 2-3 நாளாக டிஸ்டர்ப்டாக இருக்கீங்களா? டிஸ்டர்ப்டுன்னு இல்லை, ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? கேட்குறேன். குண்டலினி சக்தி வருது. ஓகே, இந்த கார்டை காட்ட முடியாது. ஓகே, நீங்கள் நான் எடுத்தோன்னே பார்த்துருப்பீங்க. கமிஷனா கார்டும் வந்திருக்கு, குண்டலினி சக்தி கார்டும் வந்திருக்கு. உங்களுடைய உண்மையான உணர்வுகளை மறைச்சு வைக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய பாடமாக இருந்திருக்கு. உன் மனசில் பட்டதை நீ பேசினா அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். உன் மனசில் இருக்கிற உண்மையை நீ பேசிட்டேன்னா உன் வாழ்க்கை நிறைவாக இருக்காது, இல்லை உன்னை எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு இமோஷனல் கண்டிஷனிங் உங்களை பண்ணிட்டாங்க. ஒரு ட்ராமா ஹீலர்ன்றனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கூட அப்பப்போ பிரயோகிப்பேன். ஓகே, ஸோ ஒரு இமோஷனல் கண்டிஷனிங் உங்களுக்கு நடந்திருக்கு. உன்னுடைய உண்மையான உணர்வுகளை நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ, வெளில யார்கிட்டையும் சொல்லாத. அப்போ என்ன ஆகிடும்? ப்ராப்ளி ஒரு குட் ஹீலர் யாராவது. ஏன்னா இங்கே பாருங்க, ஆணுக்கான ஆற்றலும் பெண்ணுக்கான ஆற்றலும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்ற ட்ராமாலாம் கிடையாது, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கு. அப்போது நீங்கள் அதை சரிவர பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. எல்லாருக்கும் அது பேலன்ஸ்டாக இருக்குமான்னு தெரியாது, பட் நீங்கள் அதை ரொம்ப சரிவர பேலன்ஸ் பண்ணுறீங்க. இந்த காளிமா கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டுக்கான அர்த்தமே வேறையாக இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு செட்டப்பாக இது வந்து ஒரு ரீடிங்காக மற்ற கார்ட்ஸோடு யூஸ் பண்ணும்போது இது மற்ற கார்ட்ஸோட டாப்பிக்கோட எப்படி நமக்கு கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராபப்ளி உங்ககிட்ட எல்லாரும் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் லிசனிங் தான் உங்கள் ஹீலிங். புரியுதுங்களா? உங்கள் லிசனிங், யார் எது சொன்னாலும் அதை பொறுமையாக கேட்கக்கூடிய அந்த சக்தி எல்லாருக்கும் இன்னைக்கு அந்த சக்தி கிடையாது. அப்படியே கேட்டாலும் ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஓ நீ இப்படியா அப்படின்னு. இல்லைன்னா அதை ரகசியமாக வச்சுக்காம மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட பழகுறதுக்கு முன்னாடி பார்த்து பழகுவாங்க. இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னா அதெல்லாம் விலைக்காவாது. ரொம்ப பொறுமையாக அழகாக எல்லார்கிட்டையும் பேசி பழகக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் காது கொடுத்து ஒரு ஹீலர் மாதிரி. யூ ஆர் அ ஹீலர் ஃபார் அதர்ஸ். நான் சொல்கிறது கரெக்ட்னா ஆமாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் அ ஹீலர், நான் ஒரு ஹீலர். ஏன்னா நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்க பாருங்க, அதே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போது நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கவனிக்கிறீங்களா? உங்களுடைய இமோஷனல் தேவைகள், உணர்ச்சி பூர்வமான தேவைகள் யாருக்குமே இது வரைக்கும் புரியல. நான் சொல்கிறது கரெக்டா? இன்னைய வரைக்கும் அது யாருக்குமே புரியாத ஒரு புதிராக இருக்கு. ஏன்னா நீங்கள் அதை வெளிப்படுத்தினதே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு லெட் அவுட்டே இல்லை. ஒரு பாட்டில் இருக்குன்னா அந்த பாட்டில் அளவு வரைக்கும் தான் அதனால தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேலே அது ரொம்பிக்கிட்டே இருந்தால், இப்போ இதுதான் பாட்டில்னா இந்த அளவுக்கு அந்த பாட்டில்னால தாங்க முடியும். இதுக்கு மேலேயும் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன்னா தண்ணி வலிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே அந்த கண்டெய்னரில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ இப்போ அங்கே நீங்கள் அவங்க பேசணும்னு நினச்சதெல்லாம் மனசில் அடித்து 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 அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வச்சுருக்கீங்க. இப்போ இன்னமும் இமோஷன்ஸ் வர வர அது ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. ஆனால் அது யார்கிட்ட பேசணும், எப்படி சொல்லணும், யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். நீங்கள் மற்றவர்களுக்காக வளர்ந்துருக்கீங்க, அப்படி கிளியராக சொல்லிட்டு போயிடலாம். மற்றவர்களுக்காக நீங்கள் வளர்ந்த மாதிரி இருக்கு. அங்கே அவங்களுக்கு பிரச்சனையா, வாங்க அங்கே வந்து சொல்லிட்டு போங்க.
எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை புரியுதா? நிஜமான பிரச்சனை என்னன்னு வெளியில இல்லை, உங்களுக்குள்ள தான் இருக்கு. டைம் டு ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் டாக் ஃபார் யுவர் செல்ஃப். பார்த்தீங்களா? யாருக்கு எதுனாலும் நான் எப்படி நிற்பேன் பாரு. உங்களுக்குன்னா பேசவே தெரியல. என்ன பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், என்ன வார்த்தைகளை பிரயோகிக்கணும், எந்த ஐடியாவும் இல்லை. டுடே ஃபார் டுமாரோ. இன்னைக்கு வாழ்ந்துட்டேன்னா போதும், நாளைய தினம் நாளைக்கு. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இங்க பாருங்க, ஃபுல் மூன். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று தானே. இன்னைக்கு எப்படி இருக்கீங்களோ நாளைக்கும் அப்படி தானே இருக்க போகுது. அதை இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கல. இன்னைக்கு உங்களுக்கு உதவாதவர்கள் நாளைக்கு திடீர்னு வந்து எப்படி உதவுவாங்க? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு விஷயம் செய்யாதவர்கள் நாளைக்கு எப்படி ஒரு விஷயத்த திடீர்னு வந்து செய்வாங்க? உங்களுக்கான காது இது கடைசியாக வந்து விழுந்தது. நிஜமாவே யூ நீட் டு பிரேக் ஃப்ரீங்க. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்லாம் அந்த ட்ராமாலாம் போதும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் கூட சொல்லுவேன், ரீல்ஸில் கூட சொல்லுவேன், அந்த மாதிரி ஆண்டி மாதிரி பேசக்கூடாது, அங்கிள் மாதிரி பேசக்கூடாது. இதுவும் கடந்து, அதெல்லாம் கடந்து போகும், இல்லைன்னு சொல்லலை. டைம் இஸ் அ ஹீலர். பட் ஒரு நீங்கள் உங்கள் பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. ஓ, நான் ஓவர் திங்க் பண்ணுறேன், எனக்கு பேசுறதுக்கு சரியான பர்சனை நான் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இமோஷன்ஸ், உணர்ச்சிக்கான அவேர்னஸ் உங்ககிட்ட முதல்ல இருக்கணும். ஆமா இல்லை, இது இப்படிதான் இல்லை, இது இப்படி இல்லை, அவங்களாம் நினச்சிக்கிறாங்க, இது இப்படிதான். உங்களையே நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே ஒரு தெளிவை கொண்டு வந்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வேல்யூ யாருக்குமே தெரியாது. அந்த நேரம் உங்கள் உதவி வேணுங்கிறப்போ உங்களுடைய உதவியை அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் ஹஸ் பிகம் நேச்சுரல் டு யூ. பை டிஃபால்ட் மற்றவர்களை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, வெல்கம் தட் தாட். பட் அது மியூச்சுவலாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் காமாக இருக்கும்போது ஏன் அவங்க காமாக இருக்காங்க? நீங்கள் ஒரு மனசு கவலையாக இருக்கும்போது ஏன் அவங்க கவலையாக இருக்காங்க? எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? ஏன் ஒரு 10 நாளாக இவங்களை காணும்? இப்படி கேட்க யாராவது ஒருத்தராவது இருக்கணும் இல்லையா? ஏன் இல்லை? யோசிங்க. அப்போது அந்த ஒரு கிளியரான பவுண்ட்ரி, ஃபர்மான பவுண்ட்ரியை நீங்கள் கிரியேட் பண்ணலை. பி செலக்டிவ்ங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஐம் செலக்டிவ் அப்படின்றத கமெண்ட். செலக்டிவ்னா என்ன? இது பெஸ்ட்டு, இது பெஸ்ட் இல்லை. ஒரு கடைக்கு போய் வி ஆர் மேக்கிங் சாய்ஸஸ் இல்லையா? வி ஆர் மேக்கிங் சர்டன் சாய்ஸஸ். அந்த மாதிரி இது வர்த்து, இது வர்த்து இல்லை. அடுத்த விஷயத்துக்கு போங்க. உங்களுடைய உள்ளுணர்வை மட்டும் நம்புங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு இன்ஸ்டிங்க்டுடைய பர்சன். கரெக்டாக பிடிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு பழக்கம், மற்றவர்கள் பேசுகிறத கேட்டு கேட்டு பழக்கம். ஸோ அவங்க பேசும்பொழுதே இதை நோக்கி தான் வராங்க அப்படின்றத ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. யூஸ் இட், ப்ளீஸ் யூஸ் இட். அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் அதை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப காமான ஒரு எனர்ஜிக்குள்ளே நீங்கள் ரொம்ப ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருக்கீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் ரொம்ப குவைட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே தோணும். அந்த ஒரு எனர்ஜிக்குள்ளே நீங்கள் வந்துடாதீங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நண்பரோ தோழியோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு இருக்காங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங்.